அனைத்து மாணவர்களுக்கும் அன்பின் பணிவு. கொரோனா கால கற்றல் செயற்பாடு சம்பந்தமாக சமாந்துறை முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வரலாறு பாட கற்றல் நடவடிக்கை. இதில் சாதாரண தர பரீட்சையை எதிர்கொள்ளுகின்ற மாணவர்களுக்காக அந்த மாணவர்களால் இலகுவாக எதிர்கொள்ளப்படுகின்ற வினாவாகவும், அந்த மாணவர்கள் சாதாரண தர பரீட்சை வினாத்தாளில் அதிகளவான மாணவர்கள் தெரிவு செய்கின்ற வினாவாகவும், அடிக்கடி அதிகளவான புள்ளிகளை கொண்ட வினாவாகவும் இந்த 11ஆம் ஆண்டின் இறுதி அலகாக இருக்கிற உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்கிற அலகு காணப்படுகிறது. இதில் பல அம்சங்கள் இருக்கிறது. இந்த உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்கிற அலகு கடந்த கால வினா அடிப்படையில் பார்க்குற போது 2016, 17, 18, 19ஆம் ஆண்டுகளில் பல்வேறு வடிவங்களில் இது வந்திருக்கிறது. 16ஆம் ஆண்டு பகுதி 1 5 வினாக்களும், பகுதி 2 முழு அளவான ஒரு வினாவாக 9வது வினாவும் காணப்பட்டது. 17ஆம் ஆண்டில் 2017 பகுதி 1 4 வினாக்களும், பகுதி 2 ஒரு வினாவும் காணப்பட்டது. 2018 பகுதி 1 மாத்திரம் 8 வினாக்கள் வந்திருந்தது. 2019 பகுதி 1 2 வினாக்களும், பகுதி 2 முழு அளவான வினாவுமாக இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருடம் மாத்திரம் இந்த உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் எனும் அலகு வராமல் விட்டது. இருந்தாலும் அதில் பகுதி 1 8 வினாக்கள் வந்தது அவதானிக்கத்தக்கது. எனவே இந்த அலகு இலகுவான அலகு, மாணவர்கள் இறுதியாக கற்பதனால் தொடர்ச்சியாக ஞாபகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அலகு. இந்த அலகில் வருகின்ற வினாக்கள் அதிகளவான மாணவர்கள் தெரிவு செய்வதை நாங்கள் காணுகின்றோம். இந்த அலகை பார்க்கின்ற போது இதில் 2 பிரதானமான அம்சம் இருக்கிறது. ஒன்று முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாவது 2ஆம் உலக மகா யுத்தம். இந்த 2 யுத்தங்கள் தொடர்பான வினாக்கள் தான் அதிகளவில் இருக்கிறது. இந்த வினாக்களுக்குள் பல விடயங்கள் புதைந்திருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக இதை அவதானிக்க இருக்கிறோம். இதில் முதலாம் உலக மகா யுத்தம் என்கிற பகுதியை பார்க்கின்ற போது அதில் சில விடயங்களை நாங்கள் அவதானித்தே ஆக வேண்டும். பரீட்சை வினாவை எதிர்கொள்வதற்காக முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி எப்பொழுது என்கிற விடயம், அதே போல் முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன, இந்த முதலாம் உலக மகா யுத்தத்திற்கான உடனடி காரணம் என்ன, இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துடன் தொடர்புடைய நாடுகள் என்ன, அந்த நாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, முதலாம் உலக மகா யுத்தத்தில் ஐக்கிய அமெரிக்கா பங்கேற்ற விதம் என்ன, அது எவ்வாறு பங்கேற்றது என்பது கூட வினாவாக 2019 வந்திருக்கிறது. முதலாம் உலக மகா யுத்தத்தினுடைய விளைவுகள், இது தொடர்பில் அதிகளவான முதலாம் உலக மகா யுத்தம் 2ஆம் உலக மகா யுத்தம் என்று 2ஆக இருக்கிறது. அதில் முதலாம் உலக மகா யுத்தம் இன்று நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் தொடர்ச்சியாக வருகின்ற வினாக்கள் சம்பந்தமாக கடந்த கால வினாக்களை நாங்கள் அவதானிக்க இருக்கிறோம். அத்துடன் அதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, முதலாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட வெர்சல்ஸ் உடன்படிக்கை, அதைத் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட சர்வதேச சங்கம் என்கிற இவ்வளவு பகுதிகளும் முதலாம் உலக மகா யுத்தத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. இது நாங்கள் முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற முதலாவது விடயம். முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது 1914ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 28ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டு 1918ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 11ஆம் தேதி முடிவடைவதுதான் இந்த முதலாம் உலக மகா யுத்தம். உலக நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் பங்கேற்றது. அதனாலே இது உலக மகா யுத்தமாக மாறுகிறது. உலக மகா யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் 1914ஆம் ஆண்டு இந்த முதலாம் உலக மகா யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் பாரிய உலக யுத்தம் ஒன்று உலகில் இடம்பெறவில்லை. எனவே முதலில் இடம்பெற்ற யுத்தம் என்றபடியினால் இதனை முதலாம் உலக மகா யுத்தம் என்று அழைக்கிறார்கள். இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன என்கிற அடிப்படையில் வினாக்கள் வந்திருக்கிறது. இது 3 புள்ளிகளுக்கு அல்லது 4 புள்ளிகளுக்கு கேட்கப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது. இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்களை பல அடிப்படையில் நாங்கள் அவதானிக்கலாம்.
முதலாவது, ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை ஒரு காரணமாக இருக்கிறது. ஜெர்மன் என்கிற ஒரு நாடு தோற்றம் பெறுகிறது. ஜெர்மன் என்கின்ற ஒரு நாடு தோற்றம் பெற்றதன் பின்னர் ஜெர்மனி என்கிற நாட்டுக்கு அருகில் உள்ள ஒரு நாடு தான் பிரான்ஸாக இருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பகைமைதான் உலக மகா யுத்தமாக விரிவடைகின்ற ஒரு வரலாற்றினை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது காரணம், இது காரணங்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணங்களை கொண்டு விளக்குக என்கிற வினா இந்த பகுதியில் கேட்கப்படுகின்ற ஒரு வினாவாக தொடர்ச்சியாக இருக்கிறது. காரணங்கள் அறிவதனூடாக அந்த காரணங்களுக்கு உள்ளே இருக்கின்ற அம்சங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிதல் அடைவதன் ஊடாகத்தான் விளக்குக என்கிற வினாவுக்கு நாங்கள் பதிலளிக்கத்தக்கவர்களாக மாறுவோம். இரண்டாவது, பிரான்ஸை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துவதற்கு பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கை, இதுவும் இந்த யுத்தத்துக்கு வழிவகுத்த ஒரு காரணி. பிஸ்மார்க் என்கிற பிரதானமான ஒரு நபர், பிஸ்மார்க் என்கிற நபரின் ஊடாக பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதானமான நாடாக பிரான்ஸ் மாறுகிறது. ஜெர்மன் பிரான்ஸை தனிமைப்படுத்துவதற்கு அதனுடைய ஆட்சியாளர் பிஸ்மார்க் மேற்கொள்கின்ற செயற்பாடு. மூன்றாவது, ஜெர்மனியின் பேரரசனாகிய இரண்டாம் வில்லியம் கைசர் என்று கூட இவரை சொல்லுவார்கள். இவருடைய செயற்பாடுகள் என்ன, எவ்வாறு இருக்கிறதுங்கிற விடயம். குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட போட்டி என்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இது நான்காவது அம்சம். ஆயுத போட்டிகளும் தேசிய வாதமும் வளர்ச்சி அடைந்தமை என்பதொரு காரணம். ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனின் கொலை, இது உடனடி காரணம் என்று கூட சொல்லுவார்கள். எனவே முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் என்ன என்று கேட்கின்ற போது, ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்ஸ் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக மாறியமே ஒரு காரணம். பிரான்ஸை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துவதற்கு பிஸ்மார்க் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவருடைய கொள்கைகள், வெளிநாட்டு கொள்கைகள் ஒரு காரணம். ஜெர்மனியின் பேரரசனாக இரண்டாம் வில்லியத்தின் செயற்பாடுகள் ஒரு காரணம். குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட போட்டி, அது ஒரு காரணம். ஆயுத போட்டிகளும் தேசியவாதங்களும் வளர்ச்சி அடைந்தமையும் ஒரு காரணம். ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனின் கொலை ஒரு காரணம், இது உடனடி காரணம் கூட. எனவே முதலாம் உலக மகாயுத்தத்துக்கான காரணங்கள் 3 தருக அல்லது 4 தருக என்கிற அடிப்படையில் 3 புள்ளிகள், 4 புள்ளிகளுக்கு வினாக்கள் வருவது வழமை. அதில் இதற்குரிய பதில்களை நாங்கள் எழுதக்கூடும். இதில் உள்ள ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அது விளக்குக கேள்விகளுக்கு எங்களுக்கு உதவுவதாக அமையும். விளக்கு என்பது 2 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குக, 3 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குக என்ற அடிப்படையில் 11 புள்ளிகள், 18 புள்ளிகளில் விளக்குக பகுதிக்காக, பகுதி 2இல் ஒரு வினாவுக்காக 18 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அந்த 18 புள்ளிகளில் விளக்குக பகுதிக்காக 11 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. எனவே விளக்குக பகுதிகளை நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய என்கிற இலக்கை எட்டுவது கடினம். எனவே விளக்குக பகுதிகளை நாங்கள் விவரிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது விளக்க வேண்டுமாக இருந்தால் அதில் உள்ள அம்சங்கள் நாங்கள் தெளிவு பெற வேண்டும். இதுதான் இதில் கவனமான விடை. ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை என்கிற ஒரு காரணத்தை குறிப்பிட்டு விளக்கலாம் நாங்கள். எனவே ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை. இது ஏன் பகைமை நாடாக உருவெடுக்கிறது, இதற்கு யார் காரணம் என்கிற விடயங்கள் எங்களுக்குள் இருக்க வேண்டிய விடயம். எனவே ஜெர்மன் என்கிற ஒரு நாடு ஆரம்பத்தில் இருக்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனிய மொழியை பேசிய 350 நாடுகளில் வாழ்ந்தவர்கள்தான் இருந்தார்களே ஒழிய ஜெர்மன் என்கிற ஒரு நாடு இருக்கவில்லை. ஜெர்மன் என்கிற ஒரு தனியான நாட்டை உருவாக்குவதற்கான சிந்தனை யாரிடமும் இருக்கவில்லை. இருந்தாலும் ஜெர்மனுக்கு அருகில் உள்ள ஒரு நாடாக பிரான்ஸ் இருந்தது. இந்த பிரான்ஸ் தனது பலத்தை நிரூபிப்பதற்காக அடிக்கடி ஜெர்மனிய மொழி பேசிய மக்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. உலகில் பலமான நாடுகளின் பட்டியலில் பிரித்தானியாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடாக பிரான்ஸ் இருந்தது வரலாற்றில். அந்த பிரான்ஸ்
ஜெர்மனிய மொழி பேசிய மக்களை தாக்கிக் கொண்டு வந்தபடியினால் ஜெர்மன் என்கின்ற ஒரு நாடு உருவாகுவதில் மிகப்பெரிய சவால் இருந்தது. இருந்தாலும் 7 ஆண்டு போரின் பின்னர் பிரான்ஸ் பிரித்தானியாவினால் பாதிப்படைந்ததைத் தொடர்ந்து ஜெர்மனியில் அந்த கால பகுதியில் ஜெர்மனிய மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தலைவன் உருவாகிறான். அவனே ஒட்டோமன் பீஸ்மார்க் என்பவன். 1870ஆம் ஆண்டு ஒட்டோமன் பீஸ்மார்க் ஜெர்மன் என்கிற ஒரு நாட்டை, ஜெர்மன் மொழி பேசிய மக்களை ஜெர்மன் என்கிற பேரில் ஒன்றிணைக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறுகிறது பிரான்சுக்கு. பிரான்சிய மக்களும் பிரான்சியர்களும் ஜெர்மன் ஒன்றுபடுவதை ஒருபொழுதும் விரும்பியவர்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க் ஜெர்மனிய மொழி பேசிய மக்களை ஒன்றுபடுத்தி ஜெர்மன் என்கிற ஒரு நாட்டை தோற்றுவிக்கின்றார் 1870. இப்படி இவர் ஜெர்மன் என்கிற ஒரு நாட்டை, ஜெர்மன் மொழி பேசிய மக்களை ஒன்று திரட்டி உருவாக்கியபடியினால் அருகில் இருக்கின்ற பிரான்ஸ் எப்பொழுதும் இந்த ஜெர்மனுக்கு பகைமையான ஒரு நாடாக மாறுகிறது. இந்த ஜெர்மனை ஒன்றிணைத்த போது ஒட்டோமன் பீஸ்மார்க் பல விடயங்களை மேற்கொள்கிறார். அது தொடர்ச்சியான ஒரு சவாலாக பிரான்சுக்கு அமைகிறது. ஜெர்மன் என்கிற ஒரு நாடு ஒன்றிணைய வேண்டும், ஜெர்மனிய மக்கள் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பிரான்சுடன் போட்டியிட்டு பிரான்சில் காணப்பட்ட வளமான பகுதிகளை கூட தன்வசப்படுத்திக் கொள்கிறார் இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க். அது ஜெர்மனுக்கு வளமான ஒரு நிலமாக, செல்வமாக, சொத்தாக மாறுகிறது. இதனால் ஜெர்மனிய மக்கள் எல்லோரும் ஒன்றுபடுகிறார்கள். அந்த நேரத்தில் பிரான்ஸ் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாறுகிறது. எனவே ஜெர்மனியை ஐக்கியப்படுத்தும் நடவடிக்கைகளின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தமை என்பது ஒரு காரணம். இந்த காரணத்தை நாங்கள் விவரிக்கின்ற போது ஆரம்பத்தில் ஜெர்மனிய நாடு என்பது காணப்படவில்லை. ஜெர்மனிய மொழி பேசிய மக்களே இருந்தார்கள். அந்த ஜெர்மனிய மொழி பேசிய மக்களை ஒட்டோமன் பீஸ்மார்க் என்பவரின் தலைமையில் இரும்பு இரத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒன்றிணைக்கப்படுகிறது. ஒன்றிணைக்கப்படுகின்ற போது பிரான்சுடன் மோத வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே பிரான்ஸ் ஜெர்மன் பகைமை நாடுகளாக மாறுகின்றது என்கிற விடயம் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது விடயத்தை பார்க்கின்ற போது பிரான்ஸை ஐரோப்பாவில், ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகள் இருக்கிறது. இந்த பலமான நாடுகளிடம் இருந்து பிரான்ஸை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதில் பீஸ்மார்க் பல இராஜதந்திர கொள்கைகளை, வெளிநாட்டு கொள்கைகளை பின்பற்றுகிறார் என்கிற விடயம் இந்த இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க் என்பவர் பிரதானமான ஒரு நபர், ஜெர்மனியை ஒன்றிணைத்தவர். இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க்கினுடைய கொள்கை இரும்பு இரத்த கொள்கை. இந்த கொள்கையின் அடிப்படையில் பீஸ்மார்க் ஜெர்மனியை ஒன்றிணைக்கின்ற போது அவர் போராடிய ஒரு நாடாக பிரான்ஸ் இருக்கிறது. பிரான்சுடன் சண்டையிடுகிறார். அது மாத்திரமன்றி பிரான்சில் இருந்த வளமான ஒரு நிலமான ஒரு பகுதி அல்சஸ் மற்றும் லோரைன் என்கிற வளமான பகுதி, வளமான பிரதேசம், இதை ஜெர்மனியின் பக்கம் பறித்து கொள்கிறார். பிரான்சுக்கு சொந்தமான பகுதி, பிரான்சுக்கு சொந்தமான ஒரு பகுதி தான் அல்சஸ் மற்றும் லோரைன் என்கிற வளமான பகுதி. இதை ஜெர்மன் தன்வசப்படுத்திக் கொள்கிறது. ஜெர்மன் தன்வசப்படுத்திக் கொள்வதற்கு காரணமான நபர் ஒட்டோமன் பீஸ்மார்க். ஜெர்மன் தன்வசப்படுத்திக் கொண்டதன் பின்னர் எதை? அல்சஸ் மற்றும் லோரைன் பகுதிகளை. பிரான்சுக்கு மிகப்பெரிய கோபம் ஜெர்மனியின் மீது வருகிறது. உடனே பிரான்ஸ் ஜெர்மனுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்று தன்னை விட பலமான ஒரு நாடான பிரித்தானியாவை சந்திக்க முற்படுகிறது. தனக்கு சமமான நாடுகளான ரஷ்யா, இத்தாலி போன்ற நாடுகளை சந்திக்க முற்படுகிறது இந்த பிரான்ஸ். இருந்தாலும் உலகில் பிரபல்யம் இல்லாத ஒரு ஜெர்மன், உலக நாடுகளெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு ஜெர்மன், பீஸ்மார்க்கினால் ஒன்றிணைக்கப்பட்ட ஜெர்மன் பிரான்சுக்கு போட்டியாக பிரித்தானியாவுடன் மன்றாடுகிறது.
எனவே பிரான்ஸ் பிரித்தானியாவுக்கு சமனாக நின்று போட்டியிட்ட ஒரு நாடு. இருந்தாலும் பிரான்சுடன் நட்பு வைப்பதை விட ஜெர்மனியுடன் நட்பு வைப்பதே சிறந்தது என்று பிரித்தானியா எண்ணுகின்ற அளவுக்கு பீஸ்மார்க்கினுடைய இராஜதந்திரங்கள் காணப்பட்டது. எனவே பீஸ்மார்க் தனது ராஜதந்திரங்களை தனது நாட்டுக்காக பிரான்சிடம் இருக்கின்ற வளங்களை பறித்தெடுத்துவிட்டு பிரான்ஸை ஒரு குற்றவாளியாக ஏனைய நாடுகளுக்கு முன்னால் காட்டுகின்ற ஒரு ராஜதந்திரம்தான் பீஸ்மார்க் பிரான்சுக்கு எதிராக பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கையாக இருக்கிறது. 1870 பிரான்ஸை தோற்கடித்த ஜெர்மனியின் ஆட்சியாளர் ஒட்டோமன் பீஸ்மார்க் பிரான்சுக்கு சொந்தமான அல்சஸ் மற்றும் லோரைன் ஆகிய வளமான பகுதிகளை தனதாக்கி கொண்டதனால் பிரான்ஸ் எப்பொழுதும் தனக்கு ஒரு எதிரான நாடாக மாறிவிடும் என்பதற்காக பிரான்சுக்கு எதிராக ஏனைய நாடுகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனமாக இருக்கிறார். அது மாத்திரமன்றி பிரான்ஸை தனக்கு எதிராக எந்தொரு நாட்டுடனும் உறவு கொள்வதை தடைப்படுத்துகின்ற ஒரு ராஜதந்திர கொள்கையை, வெளிநாட்டு கொள்கையை இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க் பின்பற்றி இந்த ஒட்டோமன் பீஸ்மார்க் உலகின் பலமான ஒரு நாடாக ஜெர்மனியை மாற்ற வேண்டும் என்கிற உள்நோக்கின் அடிப்படையில் செயற்படுகிறார். இது பிரித்தானியாவுக்கு கூட புரிதலை ஏற்படுத்தவில்லை. பிரான்ஸ் ஜெர்மனியின் உண்மை நிலைகளை பிரித்தானியாவுக்கு கூறியும் கூட பிரித்தானியா பிரான்சினுடைய கருத்துக்களை ஏற்க மறுக்கிறது ஒரு கட்டத்தில். இப்படித்தான் இந்த பீஸ்மார்க்கினுடைய இராஜதந்திர கொள்கை காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற விடயங்களை நாங்கள் உலகப்படம் என்கிற ஒரு விடயத்தில் பார்க்க இருக்கிறோம். இதில் உலகப்படத்தில் ஐரோப்பா கண்டம் என்கின்ற ஒரு பகுதியை நாங்கள் தனியே பேர்த்தெடுத்திருக்கிறோம். இந்த ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் தான் இங்கு உலக மகா யுத்தங்களாக மாறுகிறது. இதில் பிரதானமான 2 நாடுகளை பற்றி இதுவரைக்கும் பேசப்பட்டது. அதில் ஒரு நாடு தான் ஜெர்மன். இது இங்கே காட்டப்படுகிறது. ஜெர்மன் என்கிற நாடு. இந்த ஜெர்மன் என்கிற நாடு தான் ஒன்றிணைக்கப்படுகிறது ஒட்டோமன் பீஸ்மார்க்கினால். ஒன்றிணைக்கப்படுகின்ற போது அருகில் உள்ள ஒரு நாடு தான் பிரான்ஸ். பிரான்சில் உள்ள வளமான பகுதிகளைத்தான் ஜெர்மன் தனதாக்கி கொண்டது. ஜெர்மன் தனதாக்கி கொள்வதற்கு பிரதானமாக நபராக இருந்தவர் தான் ஒட்டோமன் பீஸ்மார்க். எனவே ஜெர்மன் என்கிற ஒரு நாடு, அருகே பிரான்ஸ் என்கிற ஒரு நாடு. பிரான்சில் உள்ள வளமான பகுதி தான் அல்சஸ் லோரன். இதை ஜெர்மன் தனதாக்கி கொள்ளுகிறது. பிரான்சிடம் இருந்த வளமான பகுதியை தனதாக்கி கொண்ட ஜெர்மன் பிரான்ஸை ஒரு பொது எதிரியாக காட்ட முற்படுகிறது. இவ்வாறான விடயங்களை மேற்கொண்டவர் ஒட்டோமன் பீஸ்மார்க். எனவே ஒட்டோமன் பீஸ்மார்க்கினுடைய படம் காட்டப்படுகிறது. ஜெர்மன் என்கிற நாடு, பிரான்ஸ் என்கிற நாடு. அடுத்த விடயம் ஜெர்மனியின் பேரரசனாகிய 2ஆம் வில்லியத்தின் செயற்பாடு. ஒட்டோமன் பீஸ்மார்க்கின் பின்னர் ஜெர்மனியின் ஆட்சியாளராக வருகிறார் 2ஆம் வில்லியம். வில்லியம் கைசர் என்று கூட விரை சொல்லலாம். இந்த 2ஆம் வில்லியம் ஜெர்மனியின் ஆட்சியாளராக வந்ததன் பின்னர் இந்த 2ஆம் வில்லியத்தின் முழு அளவான செயற்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஜெர்மன் தான் உலகின் பலமான நாடாக இருக்க வேண்டும். உலகின் பலமான நாடாக பிரித்தானியா அந்த நேரத்தில் இருந்தாலும் கூட பிரித்தானியாவை வென்றொரு நாடாக ஜெர்மன் திகழ வேண்டும். உலகில் பிரதானமான நாடாக ஜெர்மனியை இருக்க வேண்டும் என்று 2ஆம் வில்லியத்தின் கோட்பாடு இருந்தது. இதற்காக வேண்டிய செயற்பாடுகளை அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒட்டோமன் பீஸ்மார்க் பிரான்ஸ் தவிர வேறு எந்த நாடுகளுடனும் மோதிக்கொள்வதில்லை. எல்லா நாடுகளுடனும் இணக்கமான உறவுகளை வைக்க வேண்டும், அதனூடாகவே ஜெர்மன் வளமடையும் பலமடையும் என்றொரு செயற்பாட்டில் இருந்தார். அவரை தொடர்ந்து வந்த 2ஆம் வில்லியம் எல்லா நாடுகளையும் தோற்கடித்து யுத்த பலத்தில் தாம் பிரதானமானவராக மாற வேண்டும், உலகில் பலமான நாடாக ஜெர்மனியே இருக்க வேண்டும் என்ற செயற்பாட்டிலே அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார். எனவே ஒட்டோமன் பீஸ்மார்க் ஜெர்மனியை உருவாக்கி பலமான நாடாக மாற்றுவதில் கவனம் செலுத்தியதால் குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் அக்கறை காட்டவில்லை. குடியேற்ற நாடு என்பது ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருகின்ற செயற்பாடு. ஏகாதிபத்தியம் என்று கூட இதை சொல்லுவார்கள்.
குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுகின்ற போது உலகில் அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்த பிரித்தானியாவுடன் மோத வேண்டி வரும் என்ற ஒரு அச்சப்பாடு ஒட்டோமன் பீஸ்மார்க்குக்கு இருந்தது. அதனால் தான் பலமான ஒரு நாடாக மாறுகின்ற வரைக்கும், தான் ஆயுத பலத்திலும் யுத்த பலத்திலும் பலமான நாடாக மாறுகின்ற வரைக்கும் உலகின் பலமான நாடான பிரித்தானியாவுடன் மோதுவதே இல்லை என்ற கோட்பாட்டில் இருந்த பீஸ்மார்க் பிரித்தானியாவை அச்சுறுத்துகின்ற எந்தொரு செயற்பாடுகளிலும் ஈடுபடவில்லை. ஏனென்றால் உலகில் அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்டிருந்த ஒரே ஒரு நாடு பிரித்தானியா. அதனால் பிரித்தானியாவை சொல்லுவார்கள் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், பிரித்தானிய சாம்ராஜ்யம் என்று கூட சொல்லுவார்கள். அப்படி உலகில் அதிகளவான நாடுகளை கொண்டிருந்த இந்த பிரித்தானியாவுடன் மோதுவதால் தனக்கே ஆபத்து வரும் என்று எந்தவிதமான குடியேற்ற நாடுகளையும் கைப்பற்றாமல் தனது நாட்டுக்குள்ளே வளங்களை சேர்ப்பதில் கவனமாக இருந்தவர் ஒட்டோமன் பீஸ்மார்க். அவருடைய கொள்கையை புறந்தள்ளிவிட்டு ஆட்சிபீடம் ஏறிய 2ஆம் வில்லியம் பிரித்தானியாவை அச்சுறுத்துகின்ற, பிரித்தானியாவை போட்டிக்கு இழுக்குகின்ற, பிரித்தானியாவை சண்டைக்கு கூப்பிடுகின்றவாறு பிரித்தானியாவுக்கு போட்டியாக குடியேற்ற நாடுகளை கைப்பற்ற முற்படுகின்ற ஒரு செயற்பாடு இங்கு ஆரம்பிக்கிறது. இது பிரித்தானியாவுக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற செயலாக கூட இது மாறுகிறது. இந்த 2ஆம் வில்லியம் கைசர் 1887ஆம் ஆண்டு ஜெர்மனியின் சஞ்சலர் அல்லது ஆட்சியாளர், பேரரசன் என்கிற பதவியை பெற்றதன் பின்னர் தனது நாட்டில் வளம் இருக்கிறது, நிறைய அல்சஸ் லோரன் என்கிற பகுதியினூடாக அதிகளவான உற்பத்திகள் இடம்பெறுகிறது. அங்கிருக்கின்ற வளங்களை பெற்று நிறைய வெளியீடுகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இவற்றை விற்பனை செய்வதற்கும் ஏனி நாடுகளில் இருக்கின்ற மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் குடியேற்ற நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவருடைய முழு நோக்கம் புதிய புதிய குடியேற்ற நாடுகளை கைப்பற்ற வேண்டும். அப்படி புதிய புதிய குடியேற்ற நாடுகளை வில்லியம் கைசர் அல்லது 2ஆம் வில்லியம் கைப்பற்ற முற்பட்டால் அது பிரித்தானியாவினுடைய குடியேற்ற நாடாகவே இருக்கும். ஏனென்றால் உலகில் முதலில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட ஒரே ஒரு நாடு பிரித்தானியா. பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டதன் காரணமாக அந்த நாடு அதிகளவான நாடுகளை தன்வசப்படுத்தி கொண்டது. அதிகளவான நாடுகளில் இருக்கின்ற மூலப்பொருட்களை பிரித்தானியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பிரித்தானியாவில் இடம்பெறுகின்ற இயந்திர உற்பத்திகளினூடாக ஏனைய நாடுகளுக்கு அதிகளவான முடிவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக நாடுகளை பிடித்திருந்தது. இதனால் அதிகளவான குடியேற்ற நாடுகளை கொண்ட ஒரே ஒரு நாடாக பிரித்தானியா இருக்கிறது. அது வில்லியம் கைசருக்கு, 2ஆம் வில்லியத்துக்கு பிரச்சனை கிடையாது. அவருடைய நோக்கம் எப்படியாவது பிரித்தானியாவை வென்ற ஒரு நாடாகத்தான் மாற வேண்டும், அது யாருடன் சண்டை பிடித்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணப்பாட்டில் அவர் இருக்கிறார். 2ஆம் வில்லியத்துக்கு தெரியாது பிரான்சும் ஜெர்மனியினுடைய பகமை. அதற்காக கஷ்டப்பட்டவர் ஒட்டோமன் பீஸ்மார்க் என்று கூட வரலாறு சொல்லுகிறது. எனவே 2ஆம் வில்லியம் தனது பேரரசு கொள்கைக்கு அமைவாக ஜெர்மனியின் இராணுவத்தை பலப்படுத்திக் கொள்கிறார். எப்பொழுதும் பிரித்தானியாவுடன் சண்டையிட வேண்டி வரும் என்பதற்காக மீண்டும் தனது இராணுவத்தை பலப்படுத்திக் கொள்கிறார். ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம், ஆரம்பத்தில் ஜெர்மன் என்கிற ஒரு நாடு, மீண்டும் பிரான்ஸ் என்கிற ஒரு நாடு, இவர்கள் 2 பேருக்குமே பகமை இருந்தது. இந்த 2 நாடுகளுமே பகமையானதற்கு காரணம் ஒட்டோமன் பீஸ்மார்க்கின் செயற்பாடுகளினால் ஜெர்மன் பிரான்சுடன் மாத்திரமே சண்டையிட வேண்டி இருந்தது. இது ஜெர்மனுக்கு அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. என்றால் பிரான்ஸ் பிரித்தானியாவின் எதிரி நாடு. அதனால் பிரித்தானியா பிரான்சுக்கு ஆதரவாக வராது. அதே நேரம் பிரான்ஸ் ஏனைய நாடுகளுடன் உறவு வைக்கின்ற போது ஒட்டோமன் பீஸ்மார்க் ஜெர்மனி என்கிற நாடு சம்பந்தமாக அந்த நாட்டவர்களை கூறி தன்வசப்படுத்த முற்படுகின்ற நேரம் பிரான்ஸ் உலகில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாறுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. இருந்தாலும் ஒட்டோமன் பீஸ்மார்க்கின் பின்னர் ஆட்சிபீடம் ஏறிய 2ஆம் வில்லியத்தின் செயற்பாட்டின் காரணமாக புதிதான ஒரு சவாலுக்குட்பட்ட ஒரு நாடாக பிரித்தானியா மாறுகிறது. பிரான்ஸ் ஒட்டோமன் பீஸ்மார்க்கின் காலத்தில் பிரச்சனைக்குரிய நாடாக இருந்தாலும் 2ஆம் வில்லியத்தின் காலத்தில் மிகப்பெரிய சவாலுக்குட்பட்ட ஒரு நாடாக பிரித்தானியா மாறுகிறது.
பிரித்தானியாவின் படைபலத்திற்கு முன்னால் ஜெர்மன் நின்று பிடிக்குமா என்கிற அளவுக்கு பிரச்சனை உலக அளவில் பேசப்பட்டது. இதே நேரம் 2ஆம் வில்லியம் முழு அளவில் பிரித்தானியாவுடனே முட்டி மோதிக்கொள்வது, சண்டை பிடிப்பது என்ற அடிப்படையில் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. 2ஆம் வில்லியம் ஜெர்மனியில் தனது படையை பலப்படுத்துகிறார் என்ற செய்தியை அறிந்தவுடனே பிரித்தானியா தனது படையையும் பலப்படுத்த ஆரம்பிக்கிறது. இதனால் ஐரோப்பாவில் ஜெர்மனிய படை, பிரித்தானிய படை என்கிற பலமான நாடுகளினுடைய படைகள் உருவாகுகின்ற போது அங்கு யுத்த மோகம் ஆரம்பிக்கிறது. இது முதலாம் உலக மகாயுத்தத்துக்கு அடிப்படையாக மாற முற்படுகிறது. இது மாத்திரமன்றி அடுத்த காரணமாக குடியேற்றங்கள் குறித்த போட்டி என்கிற ஒரு விடயம். ஏற்கனவே குடியேற்றம் என்கிற விடயம் தெரியும் எங்களுக்கு. ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை தனது ஆட்சியின் கீழ் அல்லது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடு ஏகாதிபத்தியம் அல்லது குடியேற்றம் அப்படி என்று சொல்வார்கள். ஐரோப்பா கண்ட நாடுகள் தான் போர்த்துக்கல், இஸ்பானியா, பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மன், இப்படி பல நாடுகள் தனது ஏகாதிபத்தியத்தை குடியேற்ற வல்லமையை மேற்கொள்ள முற்பட்ட போது ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற கண்டங்களில் உள்ள நாடுகள் இதன் குடியேற்ற நாடுகளாக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஐரோப்பாவில் பலம் பொருந்திய நாடுகள் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட போர்த்துக்கல், இஸ்பானியா, ஒல்லாந்து, பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் எமது ஆசியா கண்ட பகுதிகளில் தமது குடியேற்றங்களை நிறுவுவதில் பலமுடையவர்களாக மாறுகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள் அதிகளவான குடியேற்றங்களை கைப்பற்றுகின்ற கொள்கையில் ஈடுபடுகின்ற போது அதிகளவான குடியேற்றங்களை கொண்ட ஒரு நாடாக பிரித்தானியா காணப்படுகிறது. இதனால் பிரித்தானிய சாம்ராஜ்யம் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டது. ஏற்கனவே ஜெர்மன் ஒன்றிணைக்கப்பட்டதன் பின்னர் பிரித்தானியாவுக்கு போட்டியாக அதிகளவான குடியேற்ற நாடுகளை கைப்பற்றுவதில் ஜெர்மன் முன்னின்று செயற்பட்டது. இதனால் ஜெர்மனுக்கு எதிராக பிரித்தானியா செயற்பட ஆரம்பிக்கிறது. எனவே குடியேற்ற நாடுகள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. குடியேற்ற நாடுகளில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டை தனது ஏகாதிபத்திய குடியேற்ற நாடாக மாற்றுகின்ற போது தனது ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நாட்டில் உள்ள மூல வளங்கள் அனைத்தும் ஏகாதிபத்திய நாட்டை சென்றடையும். ஏன், இலங்கை கூட பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக இருந்த ஒரு நாடு. இலங்கையில் உள்ள வளங்கள் பிரித்தானியாவுக்கு செல்வதும் பிரித்தானியாவின் உற்பத்திகள் இலங்கையில் சந்தைப்படுத்தப்படுவதும் இப்படியான செயற்பாடுகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே குடியேற்ற நாடுகள் என்பது ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா, பெல்ஜியம், போர்த்துக்கல், இஸ்பானியா, ஒல்லாந்து, இந்த நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகளாக குடியேற்ற நாடுகளாக காணப்பட்ட நாடுகள். ஜெர்மன், பிரான்ஸ், போர்த்துக்கல், இஸ்பானியா, பெல்ஜியம், பிரித்தானியா, ஒல்லாந்து. இவ்வளவு நாடுகளும் ஆசியா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் தமது குடியேற்ற நாடுகளை நிறுவியது. இப்படி போட்டி போட்டுக்கொண்டு நாடுகள் குடியேற்றங்களை நிறுவினாலும் இறுதியில் வெற்றி பெற்ற ஒரு நாடாக பிரித்தானியா இருக்கிறது. ஏனைய நாடுகளை தோற்கடித்து தனது பலத்தை நிரூபிக்க பிரித்தானியா இருந்தாலும் பிரித்தானியாவுடன் இறுதியாக சண்டைக்கு வந்த ஒரு நாடாக ஜெர்மன் இருக்கிறது. இது உலக மகாயுத்தமாக மாற்றமடைகிறது. இவைகளுக்கு மேலாக தமது ஏகாதிபத்தியங்கள் தமது ஆதிக்கங்களை செலுத்திக் கொண்டிருக்கிற நேரம் இங்கு ஆயுத பரிமாற்றம், ஆயுத போட்டிகளும் தேசிய வாதமும் வளர்ச்சி அடைகிறது. தமது நாடே வெல்ல வேண்டும், தமது நாட்டில் இருக்கின்ற படைகளினால் ஏனைய நாடு ஆளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேசியவாதங்களும், ஆயுதங்களின் ஊடாகவே வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் ஆயுதங்களின் செயற்பாடுகளும் ஐரோப்பா கண்டத்தில் வியாபிக்கிறது, அதிகரிக்கிறது. இதனூடாக ஆயுத போட்டிகளும் தேசியவாதமும் வளர்ச்சி அடைகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஐரோப்பாவில் பலம் பொருந்திய பிரித்தானியாவாக இருக்கலாம், பிரான்ஸ், ஜெர்மன், ரஷ்யா, 2 கண்டங்களை கொண்ட ஒரு நாடு ரஷ்யா. இந்த பலம் பொருந்திய நாடு கூட இந்த ஆயுத கலாச்சாரத்துக்குள் அகப்பட்டுவிட்டது. இதனால் தமது தேசிய பலத்தை விருத்தி செய்வதற்காக ஆயுதங்களின் மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளாக
இறுதியில் பலம் பொருந்திய இவ்வளவு நாடுகளும் காணப்படுகிறது. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், ரஷ்யா. அது மாத்திரமன்றி ஆயுதங்களின் மீது நம்பிக்கை இழந்த தலைவர்களும் இந்த நாடுகளில் இருந்தது வரலாறு. ஆயுத பலத்தால் 5 வருடங்களில் பெற்றவைகளை பாதுகாக்க மேலும் 50 வருடங்கள் ஆயுதம் தரித்த நிலையில் இருக்க வேண்டிய வரும் என ஜெர்மனிய சேனாதிபதி வான் போல்கே கூறியுள்ளார் என்கிற விடயமும் சொல்லப்படுகிறது. இந்த வான் போல்கே என்பவர் தொடர்பான செய்திகள், அவர் தொடர்பான வினாக்களும் வந்திருக்கிறது. ஆயுத பலத்தினால் 5 வருடங்களில் பெற்றவைகளை பாதுகாக்க மேலும் 50 வருடங்கள் ஆயுதம் தரித்த நிலையில் இருக்க வேண்டிய வரும் என ஜெர்மனிய சேனாதிபதி வான் போல்கே கூறியுள்ள ஒரு விடயமும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மீண்டும் புதிதாக இங்கு ரஷ்யா என்கிற ஒரு நாட்டை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா, போர்த்துக்கல், இஸ்பானியா, ஒல்லாந்து இவைகளுக்கு மேலாக ரஷ்யா என்கிற நாடும் இங்கு நுழைகிறது. இத்தாலி என்கிற நாடும் தேசியவாதத்தின் கீழ் இங்கு நுழைகிறது. இவரும் பலமான ஒரு நாடாக இங்கு முன்வருகிறார். இவைகளெல்லாம் மீண்டும் கூட்டிச் சேருகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அணிகளாக நட்பு அணி, அச்சு அணி என்ற அடிப்படையில் இவைகள் மேலும் கூட்டிச் சேர்கிறது. எனவே இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் தேசியவாதம் இறுதியாக எழுச்சி அடைகிறது. ஐரோப்பிய நாடுகளிடையே காணப்பட்ட தேசியவாதம் தமது நாட்டின் மீது பற்றுக்கொள்வதும் ஏனைய நாடுகளை ஒழிப்பதுமாக காணப்படுகிறது. ஏனைய நாடுகள் இருக்கக்கூடாது, தமது நாடு மாத்திரமே வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாடுகளுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. எனவே ஜெர்மன் தலைமையிலான நாடுகள் வல்லரசு அணி அப்படி என்று சொல்லுவார்கள். இவ் அணிகள் பிரிகிறது. ஜெர்மன், பிரான்ஸ் சார்பு நாடுகள், இவர்கள் 2 பேருமே அடிப்படை. ஜெர்மன் சார்பான நாடுகளை வல்லரசு அணி அப்படி என்று சொல்வார்கள். அதில் ஜெர்மன், ஆஸ்திரியா, இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் அனைத்தும் ஜெர்மன் சார்பு நாடுகள், வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பிரான்ஸ் தலைமையிலான நாடுகளை நேச நாடுகள் அல்லது நட்பு நாடுகள் அப்படி என்று சொல்லுவார்கள். இதில் பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் காணப்படுகிறது. பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா. எனவே அச்சு நாடுகள் அல்லது வல்லரசு நாடுகள், நேச நாடுகள் அல்லது நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிகிறது. இதில் ஜெர்மன் தலைமையிலான வல்லரசு அணி, ஜெர்மனியின் ஆட்சியாளர் 2ஆம் வில்லியம் அல்லது வில்லியம் கைசர் இந்த காலத்தில் தலைமை வகிக்கிறார். அவர் வல்லரசு நாடு, வல்லரசு அணி, அச்சு அணி என்ற அடிப்படையில் ஜெர்மனியின் கீழ் நாடுகளை ஒன்றிணைக்கிறார். ஆஸ்திரியா, இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் ஜெர்மன் சார்புடைய வல்லரசு அணி என்று சொல்லப்படுகிறது. அதேபோல பிரான்ஸ் தலைமையிலான நாடுகள், பிரான்ஸ் ஒன்றிணைக்கின்ற நாடுகள் நட்பு அணிகள் என்று சொல்லப்படுகிறது. பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா இவ்வளவும் நட்பு நாடுகள். ஜெர்மன், ஆஸ்திரியா, இத்தாலி ஒரே வர்ணத்தில் காணப்படுகின்ற நாடுகள், ஒரே கூட்டு நாடுகளாக காணப்படுகிறது. அச்சு நாடுகள் ஜெர்மன், இத்தாலி, ஆஸ்திரியா. பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா இந்த வர்ணங்களில் உள்ள நாடுகள் நட்பு நாடுகள் என்ற அடிப்படையில். இறுதியாக இந்த முதலாம் உலக மகாயுத்தத்துக்கான உடனடி காரணம் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. காரணங்கள் ஒவ்வொன்றாக இருந்தாலும் இறுதியாக நடைபெற்ற விடயமே உடனடி காரணமாக இருக்கிறது. இந்த உடனடி காரணம் ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனின் கொலை. பெர்டினாந்த், அவருடைய மனைவி சோபி 2 பேரும் கொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு உலக மகா யுத்தமாக மாறுகிறது. இது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனின் கொலை முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான உடனடி காரணம் என்பது தெளிவாக வேண்டும். இந்த ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினாண்ட், அவரது மனைவி பொஸ்னியாவின் தலைநகராகிய சரஜீவோ நகரத்தில் வைத்து சேர்பியர்களால் கொலை செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. எனவே இந்த ஆஸ்திரியா என்பது ஜெர்மன் சார்புடைய ஒரு நாடு, அச்சு அணி. சேர்பியா ஆரம்பத்தில் எந்த அணியிலும் இருக்கவில்லை. ஆஸ்திரியாவுக்கும் சேர்பியாவுக்கும் இடையே முரண்பாடுகள் இருக்கிறது. இருந்தாலும்
பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் தங்களது உல்லாச பிரயாணத்தை ஆரம்பித்து பொஸ்னியாவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற நேரம் சரஜீவோ என்கிற இடத்தில் வைத்து சேர்பியர்களால் கொலை செய்யப்படுகின்ற ஒரு வரலாற்று சம்பவம் இடம்பெறுகிறது. இதற்கு இறுதியில் உரிமை கோரியது சேர்பியா. எனவே ஆஸ்திரியா சரஜீவோ சம்பவத்துக்காக, ஆஸ்திரியா என்கிற நாடு சரஜீவோ சம்பவத்துக்காக, சரஜீவோ என்கிற இடத்தில் இடம்பெற்றதனால் இதனை சரஜீவோ சம்பவம் அப்படி என்று சொல்லுவார்கள். சரஜீவோ என்பது பொஸ்னியாவில் காணப்படுகின்றது, பொஸ்னியாவினுடைய தலைநகர். சரஜீவோ சம்பவத்துக்காக சேர்பியாவிடம் நட்ட ஈட்டை கேட்டது. இதனை சேர்பியர்கள் நிராகரித்ததால் ஆஸ்திரியா சேர்பியா மீது யுத்த பிரகடனம் செய்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆஸ்திரியாவுக்கு பக்கபலமாக ஜெர்மன் இருக்கிறது, சேர்பியாவுக்கு பக்கபலமாக பிரான்ஸ் மாறுகிறது. எனவே ஆஸ்திரியா ஜெர்மனியுடன் இணைந்து யுத்த பிரகடனத்தை மேற்கொள்ள முற்படுகிறது. 1914 ஆண்டு 6ஆம் மாதம் 27ஆம் தேதி சரஜீவோ சம்பவம் இடம்பெறுகிறது. 1914ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 28ஆம் தேதி யுத்தம் இடம்பெறுகிறது. ஜெர்மன் ஆஸ்திரியாவுக்கு சார்பாக சேர்பியாவுடன் யுத்த பிரகடனத்தை மேற்கொள்ளுகின்ற போது சேர்பியாவுக்கு சார்பாக பிரான்சுடன் இணைந்து ரஷ்யா யுத்தத்தை ஆரம்பிக்கிறது. இது முதலாம் உலக மகாயுத்தமாக மாற்றம் பெறுகிறது. எனவே முதலாம் உலக மகாயுத்தத்துக்கான உடனடி காரணம் சரஜீவோ சம்பவம் ஆகும். படத்தில் காட்டப்பட்டிருப்பது ஆஸ்திரிய இளவரசர் பிரான்சிஸ் பெர்டினண்ட் பயணம் செய்த வாகனம். ஆஸ்திரிய இளவரசர் பெர்டினண்ட், அவரது மனைவி சோபி, 2 பேரும் கொலை செய்யப்படும் ஒரு ஓவியம் காட்டப்பட்டிருக்கிறது. இதுவே முதலாம் உலக மகாயுத்தத்துக்கான உடனடி காரணம். ஆஸ்திரியா சேர்பியா இரண்டுக்கும் அருகில் காணப்படுகிற ஒரு நாடு பொஸ்னியா, அதில் உள்ள ஒரு நகரம்தான் சரஜீவோ. இதில் வைத்துதான் இந்த கொலை இடம்பெறுகிறது. சேர்பியாவுக்கு அருகில் உள்ள ஒரு நாடு. ஆஸ்திரியாவிலிருந்து பொஸ்னியாவுக்கு சென்று சரஜீவோ என்கிற இடத்தில் வைத்து பெர்டினாண்டும் அவருடைய மனைவி சோபியும் கொல்லப்பட்டதுதான் இந்த முதலாம் உலக மகாயுத்தத்துக்கான உடனடி காரணம். எனவே இந்த முதலாம் உலக மகாயுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெர்மன், அதேபோல் ஜெர்மனுடன் இணைந்த அச்சு நாடுகள் ஒரு அணியாகவும், பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் இன்னும் ஒரு நட்பு அணியாகவும் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரம் இந்த யுத்தம் மிக வேகமாக இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய எண்ணம் தான் பலமான ஒரு நாடு, ஏனைய நாடுகளால் தன்னை தோற்கடிக்க முடியாது என்ற தைரியத்தில் இருக்கிறது. ஜெர்மன் யுத்தம் தைரியமாக ஈடுபடுகிறது. ஜெர்மனியுடன் இணைந்து இத்தாலி, துருக்கி, பல்கேரியா, ஹங்கேரி போன்ற பல நாடுகள் இணைந்து செயற்படுகிறது. இருந்தாலும் இந்த யுத்தத்தில் உள்நோக்காக செயற்பட்ட ஒரு நாடாக அமெரிக்கா இருக்கிறது. இந்த அமெரிக்கா தொடர்பான வரலாறு 7வது அலகில் படித்திருப்பீர்கள். 7வது அலகில் அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அதில் அமெரிக்கா என்கிற ஒரு நாட்டின் மீது பிரித்தானியா தாக்குதல் மேற்கொண்ட வரலாறுகள் அங்கு இருக்கிறது. அதாவது தாய் நாட்டுக்கு எதிராக சேய் நாடு மேற்கொண்ட போர் அமெரிக்க சுதந்திர போராட்டமாக இருக்கிறது. அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் போது பிரித்தானியாவும் அமெரிக்காவும் சண்டையிடுகிறது. இறுதியில் பிரித்தானியாவினால் விலக்கப்பட்ட ஒரு நாடாக அமெரிக்கா பிரித்தானியாவிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறது. சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட இந்த அமெரிக்கா, அதாவது பிரித்தானியாவிலிருந்து வந்த 13 கூட்டமே அமெரிக்காவில் குடியேறியவர்கள். அது அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் வரலாறு. இந்த 13 கூட்டமும் தாய் நாட்டுக்கு எதிராக, அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து வந்தவர்கள், பிரித்தானியாவுக்கு எதிராக முரண்படுகிறார்கள். அது அமெரிக்க சுதந்திர போராட்டமாக மாறுகிறது. இறுதியில் அமெரிக்காவில் இருந்த மக்கள் தாங்கள் வெளிநாடுகளுடன் வேறு எந்த நாடுகளுடனும் தொடர்பு கொள்வது கிடையாது, தங்களுக்குள் ஒரு பலமான நாடாக மாற வேண்டும் என்று தங்களது பொருளாதாரத்தை மூடிய முதலாளித்துவ பொருளாதாரமாக மாற்றி பிரித்தானியாவை தமது எதிரி நாடாக எப்பொழுதும் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் செயற்பட்டு ஜார்ஜ் வாஷிங்டனின் தலைமையில் ஒன்றிணைந்து ஆட்சி புரிந்து அங்கு எழுதப்பட்ட முதலாவது அரசியல் யாப்பை உருவாக்கி ஜனாதிபதி ஆட்சி முறையின் அடிப்படையில் பலமான ஒரு நாடாக அமெரிக்கா வளர்ந்து வந்தது. ஏனைய நாடுகளுடன் அமெரிக்கா தொடர்பு கொள்ளவில்லை.
பிரித்தானியா எண்ணிக்கொண்டிருந்தது தனது நாட்டிலிருந்து அமெரிக்காவை பிரித்தபடியினால் அமெரிக்கா அழிவடைந்து விட்டது, இனிமேல் அமெரிக்கா எழுச்சியடைய முடியாது, எனவே தான் மாத்திரமே பலமான நாடு என்று மாறுதட்டி கொண்டிருந்த பிரித்தானியாவுக்கு போட்டியாக ஒரு சிறிய நாடான ஜெர்மன் வந்தது அவருக்கு பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. இந்த பிரித்தானியாவுக்கு ஒரு எதிரி நாடாக ஜெர்மனியை பிரித்தானியா பார்க்கவில்லை. அந்த நேரம் பிரான்ஸ் எதிரி நாடாக இருந்தாலும் யுத்தம் செய்தது. ஜெர்மன் ஒரு எதிரி நாடாக தமக்கு வராது என்ற இருமாப்பில் பிரித்தானியா இருந்து கொண்டிருக்கிற நேரமே பிரித்தானியாவும் ஜெர்மனியும் நேரடியாக யுத்த களத்தில் இருக்கிறது என்பதை அறிந்த அமெரிக்கா ஜெர்மனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறது. ஜெர்மனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா யாருக்கு எதிராக வழங்குகிறது என்று பார்த்தால் பிரித்தானியாவுக்கு எதிராக. அமெரிக்காவினுடைய உள்நோக்கம் பிரித்தானியாவை தோற்கடிக்க வேண்டும், இந்த போரில் ஜெர்மன் வெல்ல வேண்டும். ஜெர்மன் வெல்லுவதனூடாக பிரித்தானியா அழிவடைகிறது, தமது நாட்டுக்கு எந்த விதமான அழிவுகளும் இல்லை, பிரித்தானியா அழிகிறது, அதில் ஒரு சந்தோஷம் அமெரிக்காவுக்கு. இதற்காக அமெரிக்கா ஜெர்மனுக்கு ஆயுதங்களை வழங்கியபடியினால் அமெரிக்காவினுடைய நவீன ஆயுதங்களை கொண்டு பிரித்தானியாவின் மீது ஜெர்மன் தாக்குதலை மேற்கொள்கிறது. அதிகளவான இழப்புகளை பிரித்தானியா சந்திக்கிறது. ஜெர்மனியின் தாக்குதலை பிரித்தானியா எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு ஜெர்மனியின் தாக்குதல் இருக்கிறது. உடனே பிரித்தானியா யோசிக்கிறது, இது ஜெர்மன் தனியே தாக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயுத பலம் ஜெர்மனியிடம் இருக்காது, ஒருவேளை இத்தாலி ஜெர்மனியுடன் பலமாக இருக்கிறதோ என்ற அச்சத்தில் இத்தாலியை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறது இந்த பிரித்தானியா. 1915ஆம் ஆண்டு லண்டன் இரகசிய உடன்படிக்கையின் ஊடாக இத்தாலி பிரித்தானியாவுடன் இணைந்து கொள்கிறது. பிரித்தானியா இத்தாலியை தன்வசப்படுத்தினாலும் யுத்தகலத்தில் பிரித்தானியாவுக்கு வெற்றி பெறுவதாக இருக்கவில்லை, ஜெர்மனியின் தாக்குதல் முடிவதாக இருக்கவில்லை. ஜெர்மனி தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருக்கிறது என்ற விடயத்தை அவதானித்த பிரித்தானியா இது இத்தாலியினுடைய ஆயுதம் அல்ல, ஜெர்மனியின் ஆயுதம். எனவே இத்தாலியிடம் ஜெர்மனியின் போர் ரகசியத்தை கேட்கிறது. அப்பொழுதுதான் இத்தாலி சொல்லுகிறது, பிரித்தானியாவை அழிவடைய செய்ய வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு ஜெர்மனுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது. எனவே அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இருக்கின்ற பகை இந்த யுத்தத்தில் மிக பிரதானமான ஒரு அங்கமாக இருக்கிறது என்று இத்தாலி சொன்னபோதுதான் பிரித்தானியா ஓடிப்போய் அமெரிக்காவிடம் தஞ்சமடைகிறது, எங்களை காப்பாற்றுங்கள். அமெரிக்காவினுடைய நோக்கம் இங்கு நிறைவேறுகிறது. வரலாற்றில் அமெரிக்காவை தூரமாக்கிய பிரித்தானியா தற்பொழுது தன்னை தேடி வந்திருக்கிறது என்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் அமெரிக்காவுக்கு. உடனே ஜெர்மனுக்கு அமெரிக்கா சொல்லுகிறது, யுத்தத்தை தற்காலிகமாக குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஜெர்மன் அமெரிக்காவினுடைய கதையை கூட ஏற்பதாக இல்லை. தான் வென்றுவிட போகிறேன், தான் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறேன், பிரித்தானியாவை வெல்லப் போகிறேன் என்று இருமாப்பு கட்டிக்கொண்டு ஜெர்மனும் களத்தில் குதித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் யுத்தம் அதிகரிக்கப் போகிறது, நாங்கள் யுத்தம் செய்தே வெல்லப் போகிறோம் என்று ஜெர்மனியின் நிலைப்பாடு. அமெரிக்கா சொல்லுகிறது, பிரித்தானியாவுக்கு அடிப்பதை நிறுத்திக்கொள், பிரித்தானியாவும் தமது நாடு என்று சொல்லுகிறது. ஜெர்மன் அமெரிக்காவினுடைய கதையை கேட்க மறுக்கிறது. எனவே அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் இடையே முரண்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கிறது. எனவே ஜெர்மன் யோசிக்கிறது, அமெரிக்கா பிரித்தானிய பக்கம் சென்று விட்டது, அவரும் தமது எதிரிதான் என்று சொல்லிக்கொண்டு அமெரிக்காவின் பயணிகள் கப்பலான அமெரிக்காவிற்கு சொந்தமான பயணிகள் கப்பலான லுசுத்தானியா என்கிற பயணிகள் கப்பலை ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் தாக்குகிறது. ஜெர்மன் அமெரிக்காவை அடிப்பதற்கு சமமாக அமெரிக்காவினுடைய கப்பலை தாக்குகிறது. தாக்கிவிட்டு அமெரிக்காவுக்கும் போட்டியான ஒரு நாடாக ஜெர்மன் மாறியது அமெரிக்காவுக்கு கோபத்தை மூட்டுகிறது. உடனே அமெரிக்கா சொல்லுகிறது, தான் ஜெர்மனுக்கும் எதிரான ஒரு நாடாக நட்பு அணியில் இணைந்து கொள்ளுகிறேன் என்று பிரான்ஸ், பிரித்தானியா, ரஷ்யா, அமெரிக்கா என்ற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஜெர்மனியின் மீது தாக்குதலை மேற்கொள்கிறது. எனவே இந்த ஜெர்மனி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் முதலாம் உலக மகா யுத்தத்தில் தோல்வியடைந்த ஒரு நாடாக ஜெர்மன் மாறுகிறது என்கிற விடயமும், இந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கேற்ற தலைவர்கள் என்று பார்க்கின்ற போது
அமெரிக்காவுடைய தலைவராக வூட்ரோ வில்சன், அதே போல பிரித்தானிய பிரதமராக லாய்ட் ஜார்ஜ், பிரான்ஸ் கிளெமென்சோ, இத்தாலி விக்டோரியா ஒலண்டோ, ஜெர்மன் 2ஆம் வில்லியம் போன்ற தலைவர்கள் இந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கேற்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கேற்ற தலைவர்கள் இவர்களினால் இந்த யுத்தம் மேற்கொள்ளப்பட்டு பல அழிவுகள் இந்த யுத்தத்தில் காணப்படுகிறது.